ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மருமகளின் மறுமணம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் அம்மன் கோயிலில் காமாட்சி அம்மனுக்கு விளக்கு ஏற்றி கொண்டிருந்த மருமகளை கண்ணிசைக்காமல் பார்த்தார். எவ்வளவு அழகு என் மருமகள்! அழகான ரோஜா மலர்கள் போன்ற நிறம், நல்ல உயரம், மீனாட்சி கண்களையும் காமாட்சியின் கருணை வடிவான கண்களையும் உடையவள் சுடர்விழி. இடைவரை தொங்கும் அழகான சுருண்டை கூந்தல், நிறைய மல்லிகை மலர்கள் சூடிக்கொள்வாள். இதுதான் அவளின் அழகம். காதில் ஜிமிக்கிகள் ஆட, புத்தம்புது மஞ்சள் தாலிக்கயிறு கழுத்தில். 10 வருடங்களாக தவமிருந்து பெத்த பிள்ளை நானே செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டேனே. இதில் என் மகன் மதன் ஜாதகத்தில் வேறு தோஷம். இளங்கலை முடிப்பதற்குள் 1000 தடவை தோல்விகள். பணத்திற்கு பஞ்சமில்லைதான். காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு, வெளிநாடு வரை வியாபாரம். சென்னையில் வேறு பிரான்ச் வேற உள்ளது, அதிலும் நல்ல வியாபாரம். 30 வயதாகும் அவனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று மதுரை, திருப்புவனம், மடப்புரம் போன்ற கோவில்களுக்கு நானும் என் கணவரும் செல்லும் பொழுது, திருப்புவனம் கோவிலில் நான் மயங்கி சரிய என்னை பெத்த அம்மா மாதிரி வந்து தாங்கி மடியில் வைத்து தண்ணீர் தெளித்து குடிக்க அபிஷேக பாலை என் வாயில் புகட்டினாள். கோயிலை சுற்றி வர சென்ற என் கணவர் ஓடி வர, பயப்படாம இருங்க சார், இப்போது சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும். எனக்கு மயக்கம் தெளியவும் அருகிலுள்ள அவள் வீட்டிற்கு அழைத்து சென்று உட்கார வைத்து சாப்பிட்டு விட்டு அனுப்பி வைத்தாள். சுடர்விழியின் தந்தை ஒரு ஆசிரியர், தாயில்லாமல் வளர்ந்த பெண். அவர் வந்தவுடன் நாங்கள் அவரிடம் பேச்சு கொடுத்து எங்கள் மகன் ஜாதகத்தை நீட்ட, அவரும் தனது மகளின் ஜாதகத்தை கொடுத்தார். சுடர்விழியின் தந்தை சொந்தக்காரர்களோடு வந்து மாப்பிள்ளை பிடித்திருக்கிறது என கூறி அங்கேயே நிச்சயம் நடந்தது. திருமணமோ திருவிழா போல காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. தாலி கட்டிய அடுத்த நிமிடம் நெசவாலையில் இருந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் மகன். பெண் வீட்டார் மாப்பிள்ளை எங்கே என கேட்க, வியாபார விஷயமாக அவசரமாக மும்பை வரை சென்று விட்டான் என்றார் மதனின் பெரியப்பா. 15 நாட்கள் ஓடியது. ஆனால் மதனை காணவில்லை. காமாட்சி அம்மா, நீதான் அவனை திருத்தணும் என கோவிலில் வேண்டிவிட்டு வீட்டிற்கு திரும்பினார்கள் சுடரும் காமாட்சியும். 2 நாட்களில் மதன் வந்து விடுவான் அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றாள் சுடர்விழி. எல்லாம் எனக்கு தெரியும், என் அப்பாதான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரவாயில்லை அம்மா என கூறிவிட்டு காமாட்சியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். வீட்டிற்கு நுழைந்து உள்ளே போகும் பொழுது மதனின் தந்தை ஏகாம்பரம் அவனை திட்டிக் கொண்டிருந்தார். அவனோ அம்மா எங்க என கேட்டவன், அம்மா வந்துட்டியா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு என கூறிவிட்டு அருகே கோவில் சிலையாட்டம் நின்றிருந்த சுடரை பார்த்து, இவளா என் பத்தினி? சும்மா சொல்லக்கூடாதுமா, சூப்பரா பிள்ளைய பிடிச்சிருக்கிற என்றான். அந்த இடத்தை விட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் சுடர்விழி. இங்க பாரு, இத்தனை நாள் நீ எப்படியோ இருந்துட்ட, இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு கிம்புன்னு பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அவளின் தந்தை திட்டிக் கொண்டிருந்தார். அவளோ வாங்க சாப்பிடலாம் என கூப்பிட அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் கண்களில் ஒளி அவனை ஒரு நிமிடம் தயங்க வைத்தது. அம்மா, நான் என் அறைக்கு போகிறேன் என்று எழுந்தவனை தடுத்து நிறுத்தி, உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா அப்பா நீங்களும் உட்காருங்க என கூறிய சுடரை பார்த்து என்ன என அலட்சியமாக கேட்டான். நாம் நாளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினாள். என்ன பரிசோதனை என்றவனிடம், எய்ட்ஸ் பரிசோதனை தான் என்றாள் சுடர். என்னடி உனக்கு கொழுப்பா என்றவனிடம், ஆமாம், உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு நிறையாவே இருக்கு. அப்படி அந்த பரிசோதனையில் எதுவும் இல்லைன்னு வந்துட்டா நான் உங்களோட பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு நல்ல மனைவியாக நடந்து கொள்வேன். இல்லை என்றால் விவாகரத்து தான் என சாதாரணமாக கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள் சுடர்விழி. எப்படி என்று எனக்கு எப்படி தெரியும் என்றவனிடம், இருவரும் தான் பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம். நான் பரிசுத்தமான பெண்தான், உங்களுக்கு சந்தேகம் என்றால் அந்த பரிசோதனையும் செய்து விடுவோம் என்று அசால்ட்டாக சொன்னாள். போட்டாயா போடு மதனா, நிச்சயம் உங்கள் அம்மா உனக்கு நல்ல பிள்ளைத்தான் பார்த்துருக்கிறா என சத்தம் போட்டு சிரித்து சொன்னார் அவனின் அப்பா.
அம்மா என்றவனிடம், நீ பயப்படாம இரு, அந்த காமாட்சி உனக்கு நல்ல காரியங்களைத்தான் செய்வான் என்றான் அவனின் அம்மா. மறுநாள், வாங்க நான் ஸ்கூட்டரை ஓட்டுறேன் என கூறிவிட்டு, அப்பா நீங்க சொன்ன டாக்டர் கிட்ட தான் போறோம் என கூறிவிட்டு கிளம்பினாள். பரிசோதனை நடந்தது. முடிவு வருவதற்குள் அவனுக்கு பயம். சற்று ஆடிப்போனான். ஆனால் மதனின் பெற்றோர் செய்த புண்ணியத்தால் அவனுக்கு ரிசல்ட் நெகட்டிவ் என வந்தது. அவளோ, இனி பாருங்க, இனிமேல் ஏதாவது தப்பு தண்டா செஞ்சு பழைய வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சுடர், உங்களை எரித்து விடுவேன் என்று மதனை பார்த்து கூறவும், ஆத்தா நம்மளை வழங்கிய காளியம்மன் இவள் என மாமியார் காமாட்சி ஆறுதல் பட்டாள். 6 மாதங்களுக்கு பின் மதனா என கேட்கும் அளவிற்கு மாறிப்போனான். சுடர் CA படித்திருந்ததால் மாமனாரின் வியாபாரத்தில் உதவியாக இருந்தாள். ஒரு நாள் தன் மனைவி சுடரிடம், சுடர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெண் நல்ல குடும்பம்தான். ஆனால் நான் அவளை காதலித்து நடிப்பது போல ஏமாற்றிவிட்டேன். அவள் வயிற்றில் என் குழந்தை வளர்ந்தது. நான் அவளையோ நீ எங்கே சென்று குழந்தை உண்டாயிட்டு வந்தியோ என கூறி அசிங்கப்படுத்திவிட்டேன். அவள் என் வகுப்பு தோழனின் தங்கச்சிதான். உடனே தற்கொலை செய்து கொண்டாள். என் பெரியப்பா தான் அந்த வழக்கிலிருந்து என்னை தப்ப வைத்தார். நான் பெரியப்பா மகன் சிபி இருக்கான்ல, அவனும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவான். அவன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இதய நிபுணராக இருப்பதால் என் அப்பாவுக்கு அவனைத்தான் பிடிக்கும். என்னை வர சொல்லி தொலைபேசியில் அழைத்து கொண்டே இருக்கிறான். நான் போய் வரலாமா என கூறினான். உடனே அவளும் சரி என்றாள். மகனையும் மருமகளையும் இங்கிலாந்து அனுப்பிவிட்டார்கள். டாக்டர் சிபியும் அவர்களை நன்றாக பார்த்து கொண்டான். அவர்கள் சுவிட்சர்லாந்து, ரோம் என சென்றார்கள். அப்பொழுது, அங்க பாரு, என்னோட காதலி அர்ச்சனா என்னை கூப்பிட்டே இருக்கிறா என்று கூறி ஓடினான். அவளோ ஓடாதீங்க என கூறி பின்னாலே சிபியும் சுடரும் ஓடினார்கள். தலைக்குப்புற கவிழ்ந்தான். அவ்வளவுதான் அவனின் வாழ்க்கை. சடலமாக மீட்கப்பட்டு இந்தியா கொண்டு வந்தார்கள். அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. கதறியலும் மாமியாரை அவள் பார்க்கவில்லை. அவர்களின் திருமண புகைப்படத்தையே தான் பார்த்து கொண்டு இருந்தாள். காரியமெல்லாம் முடிந்தது. ஒரு நாள் அவள் கடைக்கு வரவும் ஏகாம்பரம் திகைத்து போனார். சுடர், நீ நல்லா இருக்கியாமா என கேட்க, அவளோ கெட்டவனாக இருந்தவரை கவலை இல்லாமல் வாழ்ந்தார். நல்லவனாக ஏன் திருந்திய மதனின் மனசாட்சியே அவனை கொன்றுவிட்டது. என்னால் அவரை காப்பாற்ற முடியவில்லையே அப்பா என கதறிய சுடர் அப்படியே விழுந்து மயங்கினாள். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவள் வயிற்றில் கணவனின் குழந்தை இருந்தது. அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்து, அப்பா அம்மா, இவளை வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புதான் என்றாள். உறங்கும் பொழுது மட்டும்தான் குட்டி அர்ச்சனா அன்னையை தேடுவாள். அப்படியே 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வந்த சுடர் அர்ச்சனா சிபியின் கன்னத்தில் முத்தமிட்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாள். ஏகாம்பரமோ, சுடரம்மா, எங்களுக்கு வயதாகிவிட்டது. எங்களுக்கு பின் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. உன் பிள்ளைக்கு அப்பா வேண்டும். இந்த முடிவு நாங்களும் என் அண்ணனும் சேர்ந்து எடுத்த முடிவு. சிபியோ உன்னோட சம்மதம்தான் முக்கியம் என்று கூறுகிறான். நீ கண்டிப்பாக பேத்திக்காக சம்மதிக்க வேண்டும் என கெஞ்சிக் கொண்டார். அன்று இரவு முழு பௌர்ணமி நிலவு காய்ந்து அர்ச்சனா சிபியின் மீது உரிமையுடன் கழுத்தை கட்டி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது சிபி அவள் அருகில் வந்து, சுடர், உனக்கும் உன் மகளுக்கும் நல்ல தந்தையாகவும் உனக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு பாதுகாவலனாகவும் இருக்க விரும்புகிறேன் என்று கூறி சென்று விட்டான். அவளோ யோசித்து நல்ல முடிவை எடுத்தாள். அனைவரின் சந்தோஷத்துடன் அவர்களின் திருமணமும் நடந்தது. அவனுக்கு துணையாக அவள் மனைவியாக மாறினாள். அவளுக்கும் அவனது புது மகளுக்கும் நல்ல கணவனாகவும் அப்பாவாகவும் பாதுகாவலனாகவும் இருந்தான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.